இந்த மாதம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஏன், எதற்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? யார் இந்த வார்த்தையை சொன்னாங்க? இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகிய 3 ராஜாக்கள் தங்களுக்கு விரோதமாய் போர் செய்ய நினைக்கிற ஒரு கூட்டத்தை எதிர்த்து போராட போகிற வேளைகளில் 3 ராஜாக்கள் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு படையை வீழ்த்த இவர்கள் போய்கொண்டிருக்கிற வேளையில் எல்லாமே ஆயத்தம் பண்ணி தன்னுடைய மிருக ஜீவன்கள், ரதங்கள், அந்த சேனைகளில் வருகிற படை வீரர்கள் எல்லாருக்கும் எல்லா உணவும் எல்லாம் ஆயத்தம் பண்ணி போகிற வேளையிலும் குறிப்பிட்ட தூரம் சென்ற உடனே தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. தண்ணீருக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ 1 நாள் 2 நாள் பிரயாணமாக தண்ணி இல்லாமல் போகிறாங்க. அதுக்கடுத்து மிருக ஜீவன்களுக்கும் இப்போ என்ன இல்லை, தண்ணீர். எல்லாமே தண்ணி இல்லாத சூழ்நிலைனால எல்லாம் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை வரும்போது தான் சுற்றிலும் தண்ணீருக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா தண்ணீருக்கு வாய்ப்புங்கிறதே கிடையாது. ஒரு சரியான பள்ளத்தாக்குக்குள்ளே போயிட்டாங்க. அது வனாந்தர பாதை. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அது 2 நாள் 3 நாள் பிரயாணம் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் அந்த தேசத்தை போய் இவங்க அடைய முடியும். இப்போ ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளேயும் சிக்குண்ட ஒரு வாழ்க்கை. இப்போ எதிர்ப்படைகள் வந்துச்சுன்னா இவங்க பள்ளத்தாக்குள்ள தான் இருக்காங்க. அழகாக இந்த 3 ராஜாக்களையும் முறியடிச்சுட்டு தேசத்தை பிடிச்சு கொள்வாங்க. சிக்குண்ட வாழ்க்கையாய் மாறிவிட்டதே என்று கலங்கும் போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் சரி, ஏதோமின் ராஜாவும் சரி, என்ன செய்யனே தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கும் போது, ஏன்னா சுற்றிலும் தண்ணீர் கிடையாது. இனி போனாலும் தண்ணி எங்கேயுமே இருக்க வாய்ப்பில்லை. எதிரி படைகளுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே எப்படி போக? எல்லாம் சோர்ந்து போயிடுச்சு. மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு சோர்ந்து போயிடுச்சு. தண்ணீர் இல்லாமல். சாப்பாடு இருக்குது, தண்ணீர் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் ஏதோமின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் என்ன செய்யனே தெரியாமல் திகச்சு, பூமியில் ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? யூதாவின் ராஜாவுக்கு ஒன்று தெரியுது, சுற்றிலும் தண்ணீர் இல்லை, விடு. இங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு மனுஷன் இல்லையா? தேவ சன்னிதானத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவனுடைய தீர்க்கதரிசி இந்த ஊர்ல இல்லையா? அப்படின்னா அது இஸ்ரவேலின் தேசத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாவுக்கு அப்படி ஒரு மனுஷன் இருக்காங்கிறதே தெரியும். ஆனால் அதை எப்படி சொல்ல? ஏன்னா அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய பேர் தேவ சன்னிதானத்தை மதிக்கிறதே கிடையாது, தேவனுடைய மனுஷனையும் மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ட்டு தெரிஞ்சபடி ஆடுவாங்க. அவங்களுக்கு நினச்சதான் சபை, அவங்களுக்கு நினச்சா சபைக்கு வருவாங்க, நினைப்பில்லைன்னா வீட்டில் இருப்பாங்க. நீங்களாம் விடாமல் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக வருகிறீங்க. எத்தனையோ இடங்களில் சபைகளில் இப்போதெல்லாம் நடக்குது. ஃபோன் பண்ணி ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாதும்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? என்னது, சொந்தக்காரங்க வந்துட்டாங்களாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாமல். ஒரே குடும்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் வீட்டில் தேவ பிள்ளைகள் தான் வந்திருக்காங்க. தேவ பிள்ளைகள் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் உட்காந்து பேசுறதுக்கு தான் நேரம் இருக்கிறான், சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கிறான். இன்னைக்கு சபைக்கு வர நேரம் இல்லைன்னு ஊழியக்கார்ட்டே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னத்தை அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள்? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோன்னு சொல்லி இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்து என்ன லாபம்? தேவனை அறிந்தால் என்ன பண்ணணும்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். இன்னைக்கு என் குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து வருகிறது. இன்னைக்கு நாங்கள் இந்த சபையிலே நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனம் இருக்கணும். இன்னைக்கு அப்படிலாம் இல்லாத அளவுக்கு நிறைய இடங்கள்ல இருக்குங்க. நீங்கள்லாம் அப்படி இருந்துடாதீங்க. என்ன ஆனாலும் சரி தேவனை ஆராதிக்க. நாமும் நம்முடையவர்களும் கர்த்தரை அறிந்திருக்கிறீங்களா? கர்த்தரை அறிந்தவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்துடணும். அந்த ஆராதனை நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். நமக்கு ஒரு வேதனையும் சோதனையும் இருக்கிற நேரம் மட்டும், எல்லாராலையும் கைவிடப்பட்ட நேரத்தில், மருத்துவர்களாம் கைவிடப்பட்ட நேரத்தில், என்னானாலும் எனக்கு ஆண்டோடைய சமூகம் போனால் போதுங்கிற அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும்தான் ஆண்டோடைய சமூகம் வரும்னு நினச்சிடக்கூடாது. நன்றாக வாழ வைத்தவரை நாம் நன்றாக இருக்கும் போதே நல்மனதோட
ஒரு மனதோட குடும்பத்தோட கர்த்தரை ஆராதிக்கணும். அது என்றைக்குமே நலமானது. இந்த இஸ்ரவேலில் என்னென்னா, ராஜாக்கள் பெருசாக தேவனுடைய மனிதர்களை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தை வந்தால் நமக்கு பலன் வருங்கிற எண்ணமும் இருக்காது. அவங்க எந்த ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. ஒரு சில ராஜாக்கள் தங்களுடைய அறிவு, தங்களுடைய ஞானம், தங்களுடைய திறமை தான் என்றைக்குமே வாய்க்கும்னு நினச்சி ஒன்றுமில்லாமல் தோற்று போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் யூதா ராஜாக்கள் எப்படின்னா, சின்ன தேசம்தான் அந்த யூத ராஜாக்களுடைய தேசங்கள். ஆனால் அங்கே இருக்கிற ராஜாவானாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ராஜா அவங்க தான், ஆனால் அந்த ராஜா தீர்க்கதரிசிக்கு தான் முதலிடம் கொடுப்பார். தேவனுடைய மனுஷர்களுக்கு தான் முதலிடம். தேவன் என்ன வார்த்தை இறக்குறார் என்று கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படியே தான் செய்வாங்க. அங்கே அப்படி தான் நடக்கும். அதனால அந்த யூத தேசம் சின்ன தேசமாக இருந்தாலும் எல்லாரும் அந்த தேசத்தை ஆதரிக்கிற அளவுக்கும், யாருமே அவர்கள்ட்ட சண்டை இல்லாத அளவுக்கும் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் இருந்தது. ஏன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் இடம் கொடுப்பார்கள். இப்போ இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் தான் சொல்லுகிறான், இங்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் இல்லையா அப்படின்னு. இங்கே இருக்கிற யோராம் ராஜா ரதங்களையும் குதிரையும் தான் நம்பியிருக்கான். இப்போ அதுக்கு தண்ணி இல்லைன்னா இப்போ செத்து போயிடும், படை வீரர்களும் செத்து போயிடுவாங்க. இதை தண்ணீருக்கு சுற்றி இடமே இல்லை. அவனுடைய ஞான அறிவை வச்சு எல்லாம் பார்த்தாச்சு. இஸ்ரவேல் ராஜா எல்லா இடமும் பார்த்துட்டான், தண்ணீருக்கு வாய்ப்பு இல்லைப்பா, இன்னும் நம்ம என்ன ஒன்றே தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் யூத ராஜாவாகிய யோசபாத்துக்கு ஓடுது, தேவனுடைய மனுஷனுங்க இல்லையா தேவனுடைய வார்த்தையை சொல்ல. யார் சொன்னான்னு தெரியுமா இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னு? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் சொல்லுகிறான். ராஜா சொல்லலை, இஸ்ரவேல் தேசத்தில் தான் இருக்காங்க, இங்கு ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கான்னு அந்த ராஜா சொல்லலை. ஏன்னா அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. தேவ சன்னிதானம் என்பது அன்றைக்கு இந்த ஆகாப் யோராம் ராஜாக்களின் காலத்தில் கண்டுகொள்ளாத ஒன்றாக இருந்தது. ஆனால் வலிச்சா மட்டும் தேவன் வந்துடுவாங்க. இப்படி இப்போ வலிக்குதா, இப்போ உடனே ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற வேலைக்காரன் சொல்கிறான், இங்கே எலிசா என்கிற தீர்க்கதரிசி இருக்கார், அவர்கிட்ட போனால் சரியாகும். ராஜா சொன்னானா? இந்த வேலைக்காரன் சொன்ன பிறகு யோசபாத் உடனே அந்த முடிவை எடுக்கிறான், அவனை போய் பார்க்க வேண்டும் என்று. அங்கே எலிசாவை என்ன சொல்கிறான் தெரியுமா? 3 பேரும் பார்க்க போயிட்டாங்க. அங்கே எலிசா சொல்கிறதை பாருங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் தேசத்தில் இஸ்ரவேலை ஆளுகிற யோராம் வருகிறான், ஏதோமின் ராஜாவும் வருகிறான், யூதாவின் ராஜாவாக யோசபாத்தும் வருகிறாங்க. 3 பேரும் வந்தாலும் எலிசா சொல்லுகிறான், இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை நான் பார்க்காம இருந்தா இன்னைக்கு உங்களை இங்கே வரவே விட மாட்டேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு முதல்ல சொல்கிறான். யோசபாத்தின் முகத்தை மாத்திரம் நான் பார்க்கலைனா நீங்கள் யார் என்னை பார்க்க முடியாது. என்னைக்குமே தேவனோடு இணைந்தவங்களுக்கு தாங்க தேவ சமூகத்தில் என்னைக்குமே நல்ல விதமான ஒரு ஐக்கியம் இருக்கும். தேவனோடு இணையாமல் தேவ சமூகத்தில் இணைஞ்சிடலாம், தேவ ஊழியக்காரனோட இணைஞ்சிடலான்னா முடியாதுங்க. தேவனோடு இணையணும். தனிமையான வாழ்க்கையில், யாரும் அறியாத அந்தரங்கத்தின் வாழ்க்கையில் தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு தேவ சமூகம் என்னங்கிறதே தெரியும். உண்மையான தேவனுடைய மனுஷன் யார் என்றும் தெரியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, தண்ணீரே இல்லாத காலமாக இருந்தாலும், தண்ணீருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தாலும், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற தேவனுடைய மனுஷன் இங்கே இருக்கிறானான்னு என்று கேட்ட யூத ராஜா எங்கே இருக்கிறான்? அவன் எவ்வளவு ஆண்டரோடு இருந்தாலும் அப்படி ஒரு காரியத்தை கேட்பான். உலகம் எங்கும் வறண்டு இருந்தாலும் என்ன இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை வந்தால் நமக்கு எல்லாம் வரும் என்று விசுவாசித்து தேவனுடைய மனுஷனை தேடி போனான். அங்கே போனா வெறுமையாக வந்துட்டானா? அவன் தன்னுடைய நலத்துக்காக கேட்கவில்லை. அதான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றையும் தன்னுடைய சுயநலத்துக்காக கேட்க மாட்டார்கள்.
மிருக ஜீவன்களும் சேர்ந்து சாகிறது. தண்ணீருக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் இப்படி பரப்பிட்டு வந்துட்டோம், இப்படியெல்லாம் இந்த தேசம் இருக்குன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. எல்லாருக்காகவும் ஒரு மனுஷன் தன்னுடைய ராஜஸ்தானத்தை இறக்கிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்க தேவனுடைய மனுஷன்ட்ட நீர் சொல்லும் நாங்கள் கேட்குறோன்னு வரும்போது அந்த ஒரு முகத்துக்காக தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தேவனை நோக்கி பார்க்கிறான். தேவன் பதிலை தருகிறார். இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரே இல்லை, எல்லாமே மாண்டு போயிரும் என்று நினைக்கிறியா யோசபாத்? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்களுடைய ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடித்து இன்னும் நிரம்பி இருக்கத்தக்க இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிட்டார். அது போலவே கர்த்தர் சந்தித்தார். அந்த பள்ளத்தாக்கில் எங்கேயும் ஒரு குளிர்ந்த காற்றுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த பள்ளத்தாக்கில் எங்கேயும் ஒரு மேகம் கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்ப பண்ணினார். ஆச்சரியத்தின் தேவன் ஆச்சரியத்தை செய்வார். இந்த மாதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாய், தவிப்பு நிறைந்த வாழ்க்கையாய், எதுலேயுமே ஒரு வெற்றி இல்லாத ஒரு தோல்வியின் நிலைமையிலேயே எப்படியாக ஒரு தண்ணீரற்ற வறண்ட நிலத்தில் ஒரு மனிதன் நிற்பானோ அதுபோல என்னுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு விடுதலை வராதா என்று காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வெற்றி வருமா என்று தெரியாது. ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை தேவன் உங்களுக்கு தருவார். அது தேவனே தர முடியும். நீங்கள் காற்றை பார்த்து காற்று இருந்தால் தானே இது வரும்னு நினைக்காதீங்க. நீங்கள் மேகம் கூடனா தானே மழை வரும்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அவருடைய வார்த்தையின் வழியாய் உங்களுக்கு தருவார். நீங்கள் தங்களுடைய கிரியைகளை சரி செய்து கொண்டு தேவ சன்னிதானத்தை முழங்காலிட்டு ஆராதிக்கிறவர்களாய் நீங்கள் இருங்க. தேவ சமூகத்தை நாடுங்க. தேவனிடத்தில் அவர் உரைத்த வார்த்தை நடக்கும் என்று விசுவாசித்து இருங்க. உங்கள் கண் இப்பொழுது வறண்டதை பார்க்கிறது, ஆனால் தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினதை இந்த மாதத்திலும் கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். இந்த மாதம் நீங்கள் காற்றையும் காணாமல் இருந்தாலும் மழையையும் நீங்கள் பார்க்காம இருந்தாலும் உங்களுடைய பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் இந்த மாதம் தேவன் சந்திப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, ஆன்மத்துக்குரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டின் தேவைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து இந்த மாதத்தை உங்களுக்கு திருப்தியாக நடத்தி கர்த்தர் நன்மையானதை தந்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களை நன்றியுள்ள சாட்சியாக நிறுத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.